அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு 3 முக்கிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது முதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சு பணியாளர்களுக்கு 2% பணியிடம் நிரப்பணும், முன்னுரிமை கொடுத்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தகவல் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா நீதியரசர் நீதி வழங்கி 6 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக போஸ்டிங் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதி வழங்கியிருக்காருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். அதனை பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் ஜிஓ வெளியிட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் ஜிஓவாக வெளியிட்டுட்டாங்க. அதில் ஒரு முக்கிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2% நியமன தேர்வு எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ரிசர்வேஷன் கோட்டா அடிப்படையில் என்ன பண்ண மாட்டாங்கங்க, நியமிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கும் ரிசர்வேஷன் கோட்டாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ப்ரியாரிட்டி கிடையாது. அடுத்தது முன்னுரிமை அடிப்படையில், சீனியாரிட்டி அடிப்படையில் தான் இவங்க நியமிக்க போகிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் வழக்கு, எந்த ஒரு தேர்வும் நடக்காததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸாம் மேலேயும் ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகிறதுனால எந்த ஒரு எக்ஸாமையும் அவங்களால நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண முடியலன்னு சொல்லி அரசு சார்பாக வெளியிட்டுருக்காங்க. அதனை பேஸ் பண்ணி இன்றைக்கி கண்ணப்பன் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் அந்தந்த மாவட்டத்துலேயும் நடக்கக்கூடிய அனைத்து கேஸையும் என்ன பண்ணணும்னா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடனடியாக முடிக்கணும். ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒரு நாளில் எந்தெந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி முழு அப்டேட்டையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் கேஸ் தாமதம் ஆகுது அப்படின்னா அதற்கு முழு காரணம் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் தான். எந்த ஒரு கேஸும் தேக்கமடையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக தான். ஸோ நமக்கு எல்லாமே இந்த 2025 தொடங்கினதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அடுத்தது அதில் எடிட் ஆப்ஷன் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து டிஎன் செட்டு போஸ்ட்போண்ட் ஆகிருந்தது. ஸோ அதற்கான எக்ஸாமையும் நடத்தி முடித்து 3 நாளில் எக்ஸாம் கீயை விட்டு அதுலேயும் சில தவறுகள், அதிக தவறுகள் ஏற்பட்டு அதை கேன்சல் பண்ணி திரும்பவும் அப்ஜெக்ஷன் கீ, அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட ஆன்சர் கீ எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெஸ்பான்ஸ் ஆன்சர் சீட்டு, ஸோ எல்லாத்தையும் அடுத்தது ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய வேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது எதற்காக இவ்வளவும் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டிஎன்டிஇடி எக்ஸாமு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி, ஸோ இந்த எக்ஸாம் எல்லாம் கண்டிப்பாக நடத்தியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் இந்த ஆண்டு நடைபெறும். அதே மாதிரி எக்ஸாம் எழுதின வேகம் தெரியாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு வரக்கூடிய எதுவும் இருக்கும். ஸோ காலத்தை வீணடிக்காதீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சு பணியாளர்களுக்கு 2% போஸ்டிங் போட்டது உடனே என்ன பண்ண போகிறாங்கன்னா, பிடிபிஆர்டிக்கான போஸ்டிங்கையும் ஃபில்லப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.